கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எது தவறு, ஏமாற்றுவதா ஏமாறுவதா? ஏமாற்றுவது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. இப்போல்லாம் அது வந்து பிரில்லியன்ட்டு. அது எதில் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திசாலித்தனம்னா என்ன? இப்போது ஒரு நண்டு உள்ளே இருக்குது, அதை வெளியே எடுக்கணும். நரி பார்க்குது, வாழை எடுத்து போய் உள்ளே விட்டுச்சு. அது ஏதோ வருது புழு நினச்சி வாழை என்ன பண்ணிச்சு, கட்சி நண்டு விடவே இல்லை. கட்சி வேகத்தில் ஈர்த்துச்சு, நண்டு வெளியே வந்துடுச்சு. இப்போ நரி ஏமாத்திச்சா கற்றுக்கிச்சா? பிரில்லியண்ட்டா இல்லையா? அப்படி தானே? பைத்தியமா நீ? ஸ்மார்ட் ஒர்க்கரில் நீ உனக்கு ஒரு புரியவே இல்லை, போய் எதனா போய் அப்படியே போய் கஷ்டப்படுவிய, சூத்த வெட்டி சாப்பிட்டுப்பியா? ஏதோ கிளினிக்கு வச்சோமா, காலை கையை அமுக்கணுமா, 10,000 20,000 சம்பாதிச்சோமா, நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு போக தேவையா? கடப்பாறை எடுத்துன்னு போய் குத்தின்னு ஸ்கூலுக்கு போய் ஏமாத்த கற்று வருவாங்க. எம்சிஏ படி என்ன பண்ணுவாங்க, பிபிஏ எம்சிஏ சிஏன்னு படிப்புங்கெல்லாம் இருக்குது. படிச்சுட்டு ஏமாத்துறது எப்படின்னே கற்றுக்கோ. என்ன பண்ணேன், பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணிக்கோ, ஷூவை போட்டுக்கோ, நல்லா மேக்கப் போட்டு சென்ட் வச்சுக்கின்னு அந்த வேலை செய்கிறவங்களாண்ட போய் போன வாரம் கூட சொல்லி கலாய்ச்சிருந்தோமே, நல்ல ஒருத்தர் வந்தார்ல. இப்போ ஏமாத்துறது புத்திசாலித்தனமா இல்லையா? என்னை வந்து கேட்குறீங்களே நியாயமா, எது தவறுன்றீங்களே? உடல் உழைப்பு வேணுன்றீங்க, வேட்டையாடியா சாப்பிட்டு முடியா? ஒரு சாதாரண நிறைய வாழை விட்டு வண்டி எடுக்குதுன்னு சொன்னால் நான் எப்படி வளர்க்குறது? ஒரு மிஷினை கண்டுபிடி, கோழியை கூட்டினுவா, என்ன பண்ண, அது கற்றுக்கிடு, நீ 65 தான், அதுக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லி நேரு 65ன்னு ஒரு 70 நிமிஷம் மிஷினில் வெளியே வரும். ஒரு 65 நாள் வெளியே விடு, வளர்ந்துடும். ஆல்மா என்ன பண்ணேன், 65 போட்டு சாப்பிடு. இப்போ இது ஏமாத்துறியா இல்லையா? ஏமாத்துறியா சரியா வாழ்றியா? ஏமாத்துறது புத்திசாலித்தனம், அப்படி தானே ஆயிடுச்சு இப்போ இல்லையா? கமெண்ட் எனக்கே எழுதுறாங்க, இந்த மனுஷன் பேசியே பணம் சம்பாதிச்சிருவோம், உஷாராக இருங்க சொல்கிறாங்களா இல்லையா? எதுக்கு இப்போ நான் ஏமாத்துறேன்னா இல்லையா? ஆக்சுவலாக நான் என்ன பண்ணோம், டெய்லியும் கடப்பரை எடுத்துன்னு போய் ரோடெல்லாம் போய் நோண்டி பள்ளமேலாம் சமம் பண்ணி தொண்டு செய்யணும். அதானே செஞ்சுனுங்கண்ணா. அந்த காலத்து தொண்டுனா கோயிலில் தொடப்பத்தை போய் பெருகின்னு இருந்தாங்க, அப்படி தானே? யாரா நந்துட்டு போவாங்க, எச்சு துப்பிட்டு போவாங்க, மூத்திரம் மீண்டு போவாங்க, கழுவினுக்கணும். அதானே தொண்டு. விட்டு மிஷினை வச்சு ஒரு இது போட்டு இங்கேன்னு சுற்றி விட்டு ஒரு பேட்டரி வண்டியை விட்டு சுற்றின்னு வந்துடுன்ற கோயிலை சரியா? இது இப்போ ஏமாத்தலாமா வேணாவா? தவறாது? ஏமாத்தலாமா வேணாவா? தவறாது. ஏமாத்துறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? சட்டை பேண்ட்லாம் எது போட்டுனுக்கிறீங்க? ஏமாத்துறீங்களா இல்லையா? ஒன்றுமே இல்லை கூட பஞ்சு வச்சு மேடை காட்டுறீங்க, ஏமாத்துறீங்களா இல்லையா? கரையல் இருக்கிற உதட்டில் எப்படி சிவப்பாயிடுச்சு, ஏமாத்துறீங்களா இல்லையா? ஆமாம். இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணா, ஏமாத்தினானா இல்லையா? இன்னும் ஏமாறுறது ஒரு எல்லை வச்சுருந்தீங்க, ரொம்ப போன உடனே பூச்சி போட்டிங்க, அவள் தானே. ஆனால் ஏமாற வரைக்கும் எப்படி தான் இருந்தீங்க? இப்போ நான் கூட ஏமாத்தினே இருக்கிறேன்னா இல்லையா? இப்போ மதம்லாம் அது இதுன்னு சொல்லி ஏமாறுறது புரியுது இல்லை, நான் ஏமாத்துறேன்னு எனக்கு புரியுது இல்லை, அப்போ அது தப்பு. எனக்கு புரியலனா, நரிக்கு புரிஞ்சுதா நான் ஏமாத்துறேன் நண்டுன்னு? அதுக்கு பசி நண்டு சாப்பிட்ணும், உள்ளே விட்டு எடுத்துச்சு. ஏமாத்திச்சா அது தன் திறமையை காமிச்சுதான். இப்போ ஏமாத்துறதுன்றது திறமை அதானே? ஏமாத்தினாங்களா திறமையை காமிச்சாங்களா சொல்லு? ஸ்மார்ட் ஒர்க்கரா இல்லையா அவங்க? நேராக வாங்க, நீங்கள் இங்கே இந்த அரங்கம் 500 பேருக்கான அரங்கம் எப்படி நிரப்பப்பட்டதுன்னு பாருங்கள். நீங்கள் எழுந்துருங்க, எத்தனை பேர் இட்டுன்னு வந்தீங்க? 10 பேர். இவங்க 10 பேர் இட்டுன்னு வந்தாங்க. இவங்க ஒரு ஆளுக்கும் 50 ரூபா கொடுத்து இது சென்டர் டிக்கெட் வாங்க வச்சுட்டாங்க. அதுக்காக இவங்களுக்கு என்ன ஒரு ஆளுக்கு 5 ரூபான்ற பேரில் என்ன பண்ணுற, 10 பேருக்கு 50 ரூபா. ஸோ அவங்க கொடுத்த காசை வாங்கிட்டாங்க. இன்னொருத்தர் இருந்தாங்க, நான் 20 பேர் வந்தேன். பாருங்கள் இவங்க ஸ்மார்ட்டு. இவங்க என்ன பண்ணாங்க, 20 பேர் எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க காசு எடுத்தது இல்லாமல் அது எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாயும் வாங்கிக்கிறாங்க. நீங்களும் என்ன செய்யலாம், இந்த அரங்கத்தை என்ன வேலை செஞ்சேன்,
நான் அவங்களுக்கு 50 ரூபா கொடுத்துன்னு சந்தோஷப்பட்டாங்க, நான் எவ்வளோ எடுத்துக்கினேன்? எத்தனை பேரியா? 450 ரூபா எனக்கு தான், இவங்க மூலியமா 900 ரூபாய். நான் 450 ரூபாய் ஏமாத்திட்டு இது கம்மின்றேன். 900 ரூபாய் ஏமாத்தினவங்கிட்ட என்ன சொல்லுங்கிறேன்? இப்போ நீ ஏமாந்தியா நான் ஏமாந்தனா? சொல்ல. இப்போ ஏமாத்துறது சரியா தப்பா நீ சொல்லுன்ற. நான் நீ சொல்லு, என்ன பண்ணுகிறீங்க எல்லாம்? ஸ்கூலுக்கு ஏன் போனீங்க? ஏமாத்துறதுக்கு தானே. ஸ்கூலுக்கு எதுக்கு போனீங்க? என்ன கற்றுன்னு வந்தீங்க ஸ்கூலில்? உங்கள் ஸ்கூலில் நீங்கள் என்ன கற்றுன்னு வந்தீங்க? உங்கள் பாடத்திட்டங்கள் என்ன இருந்தது சொல்லுங்கள். ஒருத்தர் முத்தமிழர்ஜன் கற்றுன்னு வந்துக்கிறீங்க, என்ன கற்றுன்னு வந்தீங்க? யாரோ ஒருத்தருக்கு இறைவனுக்கு தூதர்னு கற்றுன்னு வந்தீங்க, என்ன கற்றுன்னு வந்தீங்க? நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு தூதர்கிட்ட போனோன்ட்டாங்க, என்ன கற்றுன்னு வந்தீங்க? அவர் ஏமாத்தினார்னா கற்றுன்னு வந்தீங்க? ஏமாந்துட்டுன்னா வர சொல்லுங்கிறீங்க. அவரு உன்னை ஏமாந்துட்டுன்னா சொல்லுங்கிற. சூப்பராக இருக்கு, சூப்பர் நாம பேசுவார் பாருன்றீங்க, என்ன அர்த்தம் சொல்ல? நானீங்க இப்போ என்ன வார கேட்குறீங்க என்னன்ட்டு? ஏமாத்துறது தப்பா ஏமாறுறது தப்பா? கேள்வி நல்லா இருக்குது பாரு. இப்போ நான் ஏமாந்துருவா இந்த கேள்வி பார்த்து? இப்போ நான் எந்த கேள்வி கேட்டாலும் நான் ஏமாறாமல் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டு ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற ஒளி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். இந்த ஏமாற்றுறது ஏமாறுற கதை எப்போ நடந்ததுன்னு கேட்குறேன். அறிவு இருந்ததுனால தானே. இப்போ நிறைய என்ன சொல்லிட்டீங்க? உங்களால் புரிஞ்ச முடியலன்னா அது தந்திரசாலி, கண்ணிங்க, அது மோசமான உயிரினம், கூட்டமாக ஒற்றுமையாக சிங்கத்தை சாவடியுது, ஓனாய். அதை என்ன சொல்கிறீங்க? கேவலமாக சொல்கிறீங்க, ஓனா கூட்டம்ன்றீங்க. அதுக்கிட்ட ஒத்துமை கற்றுக்கினீங்களா நீங்கள்? அதை என்ன சொல்றீங்க? உங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியலன்னா அதை என்ன சொல்கிறீங்க? அதை அசிங்கன்றீங்க. சிங்கம் தாண்டா சரி, சிங்களாக வரும், பண்ணினா கூட்டமாக வரும். பண்ணி விலங்கு இல்லையா? வாழ்த்து இல்லையா? அதுக்கு ஒரு புளியை போட்டு பொட்டெடுக்குது நடு ரோட்டில். ஒரு எருமாடை கடிக்குது சிங்கம், இன்னொரு எருமாடை தூக்கி போட்டு டான்ஸ் ஆச்சு. ஆமாம், பேஸ்கெட் பால் விளாடுது. நீ எருமாடி இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அதுக்கிட்ட போய்? இப்போ ஏமாத்துறது தவறா ஏமாறுறது தவறா? தவறுன்னு நீ ஒன்று புரியுதுன்னா அதை செய்யாத. தவறுன்னு புரியலைன்னா செய். ஏமாறினா செய், ஏமாத்தினா செய். பொண்டாட்டி என்ன பண்ணுகிறா? எனக்கு அன்பான ஒரு கணவர், என் கணவர் மாதிரி இல்லவே இல்லை, அப்படியோ அச்சு கிடையாமல் சம்பளத்தை வாங்கி அப்படியோ தந்து என்கிட்ட கொடுத்துருவார். ஏமாத்துறாரா ஏமாறுறாரா? அவருக்கு தேவைப்படுது இல்லை. என் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி இல்லவே இல்லை. குத்து விளக்கு குத்து விளக்கு. பழைய காஃபி தான் சூடு பண்ணி கொடுத்துக்கிறாங்க, எப்பவுமே சூடாக தான் கொடுப்பான்றான். யார் ஏமாத்துறாங்க யார் ஏமாறுறாங்க? இந்த ஏமாத்துறாங்க ஏமாறாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களே, அதான் தப்பு. எதான் தப்பு? தப்பு எங்க? ஒரு செயல் நடக்குது, அந்த செயல் அவன் செய்யறான், அவ்வளவுதான். இவன் ஒத்துன்னு தான் போறான். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் லவ்வர் நான் தான் என்று தயாரா தானே இருக்கிற. அப்பட்டமா போய் சொல்றான் நீ நல்லா இருக்கிறன்ட்டு, அப்படிதானே? உண்மைதான் சொல்றான் நீ நல்லா இருக்கிறன்னு ஒத்துக்க மாட்டேன்றிய. சத்தியமா நீ நல்லா இருக்கிறன்னா கூட ஒத்துக்க மாட்டேன்ற. எனக்கு தெரியாது என்னை பத்தி. ஏமாத்துறானா? அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்கிறான், நீ அப்படி ஒன்றும் இல்லை, நீ அழகு, இந்த உலகத்துலேயே நீ தாண்டி எனக்கு அழகு, நான் பார்த்ததில்லே அவள் ஒருத்தியை தான் அழகு அனுப்பேன், நீ உன்னை இதுமாரிலாம் தாழ்வாக பார்த்துக்காது, அழுதெல்லாம் கூட சொல்லி பார்க்குறான். ஒத்துக்க மாட்டேன்றால. ஏமாத்துறானா அவன்? ஏமாத்துறானே சொல்கிறால. என்ன மாதிரி பொம்பளைங்கள்லாம் வராங்க போகிறாங்க, அவங்களெல்லாம் விட்டு நான் அழகுன்னு போய் தான் சொல்கிறான் அந்தாளுன்றால. அந்த அளவுக்கு ஏமாந்து போந்து யாரு? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பார்த்து இது மாதிரி பண்ணதில்லை நீங்கள். இன்னா தான் இருக்கட்டேன், கறி சாப்பிட்றவனுக்கு ஆன்மீகம்னு கறி சாப்பிட்டு தான் சொல்கிறான். ஒருத்தன் இங்கே வந்தான்,
பாடியில் பீஃப் இது என்னவோ சாப்பிட்டு பேரை மாற்றிட்டேன்னு பீஃபில் ஏதோ செய்வாங்களே கட்லெட்டில் நல்லா தொக்கா காரமெல்லாம் போட்டு என்னவோ பேர் வந்துச்சு, அது சாப்பிட்டே வருவான். அவன் போய் வெளியே போய் சொல்கிறான், ஐயா என்ன இருந்தாலும் நல்லது பேசினா கூட கறி சாப்பிட்றாருலன்ட்டான். ஏன் அந்த 6000 பாட்டு பொட்டையை தந்து போச்சுட்டான். அவன் என்ன பண்ண முடியும்? நான் அவன் ஏமாத்தினா நீ ஏமாந்தியா? அவன் ஏமாத்தினானா? அவன் இருந்தானா? இப்போ எவனோ ஒத்துங்கிறானா? கடவுள் அழகாக தானே எல்லாரையும் தொடச்சி போட்டாரு. நேற்று இருந்தார் இன்று இல்லைன்னு சிறப்புன்னு சொல்லி வச்சுக்கிதா இல்லையா? எங்கே அந்த புனிதமானவன்? எங்கடா? எங்கே? ஏன் ஏமாந்துக்கிறீங்க புனிதமான பேரில்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கடவுள் உங்ககிட்ட எப்போனா வந்து கை பிடிச்சினாரா சாப்பிடாத என்ன இது பீஃப் இதை சாப்பிடக்கூடாது கோமாதா சொன்னாரா? ரத்தத்தில் கழுவ முடியுமா? ஒருத்தர் ரத்தம் டக்குன்னு காஞ்சிரும். உனக்கு அறிவே இல்லையான்னு கேட்குறேன் நான். ரத்தத்தில் உனக்கு கழுவ முடியுமா? என் பாவத்தெல்லாம் ரத்தத்தில் கழுவுறான்றாங்களே, எப்படி முடியும்? ஆட்டு ரத்தத்தினா அடுத்து பாருங்கடான்றேன் நான். வச்ச 10 நிமிஷம் காஞ்சிடும். அது எப்படா கழுவ முடியும்? உங்களுக்கு அறிவே இல்லையான்னு கேட்குறேன் நான். யார் தப்பு? யார் ஏமாறுறாங்க? ஏமாத்துறானா? ஏமாறுறதுக்கு ஆளுக்கிற வேறு வழியில் என்ன பண்ணுறது? ஆமாம், யாரோ ஒருத்தர் அழைக்கிறான்னா போயிடுறீங்களா இல்லையா? யார் அழைக்கிறான்னு கேட்டீங்களா? யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது கேட்கணுமா இல்லையா? ஏமாறுறது தப்பா ஏமாத்துறது தப்பா? நீ சொல்லு. எல்லா காலத்துலேயுமே நான் சுகமாக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் இருப்பான், எப்போவுமே இருப்பான். இன்னைக்கு நீங்களும் எப்படி தான் இருப்பீங்க. நான் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, கரெக்ட் தானே? அவனும் என்ன தான் நினைக்கிறான்? நான் ஏமாந்துட்டு சுகமாக இருக்கிறேன்ற ஒரு கூட்டம், நான் ஏமாத்திட்டு சுகமாக இருக்கிறேன்ற ஒரு கூட்டம். யாரை தப்பு சொல்ல நான்? உன் குத்தமா ஏன் குத்தமா யாரை நான் குத்தம் சொல்ல? இங்கே ஏமாறவும் முடியவே முடியாது. நல்லா புரிஞ்சு வச்சுங்க. இங்கே என்ன செய்ய முடியாது? ஏமாற்றவும் முடியாது, இன்னமும் செய்ய முடியாது, ஏமாறவும் முடியாது. நீங்களாம் ஏமாறல, இங்கே தான் பாபுண்ணியம் வேலை செய்யுது. ஏன் உன் புத்தி சொல்லும், ட்ரெயின் இது வருது இல்லை, நான் தாண்டிடுவேன், தாண்டிட மாட்டேன், போயிட்டு இருப்பேன். புரியுதா? ஏன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கடவுள் குத்த வச்சிருப்பான். நீ என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் என் வழியில் போய் கட்டி வச்சுக்கிறான்னு எட்டி ஒதிப்பையா? உன் தலையெழுத்து விசேஷமானது, அங்கே தான் தலையெழுத்து வேலை செய்யுதுன்ற நான். உன்னை யாரும் ஏமாற்ற வேணா, நீயே ஏமாந்துருவ. உன்னை யாரும் ஏமாற்றவே வேணா, நீ என்ன பண்ணுவ? உன் தலையெழுத்து கர்மா உன்னை வந்து குருமா வந்து வேலை செய்யுது. உன் செயல்கள் என்ன பண்ணுது? நீ எந்த செயலையுமே பக்தியோடவும் உண்மையோடவும் செய்யவே இல்லை. பக்தி இல்லாத எல்லா செயலும் அசிங்கமாக தான் போயிடும். நீ என்ன பக்தி நான் நின்று பண்ணி ஆட்டிட்டுலாம் செய்யணும்னு நினச்சிக்க போற. பக்தியோட என்ன சாப்பிட்றேன்னா என்ன பண்ண, ஒரு பருக்க விடாம சாப்பிடும்போது அவன் சொன்னா என்ன மாடு அந்த ஆடு அந்த நான் சாப்பிட்டு உன் பிரச்சனைக்கு நான் போடான வேண்டியது தான். கடவுள் தெரியா கட்டி போட மயிருன்ட்டு கூட என்ன பண்ணான் அவனை போயிடலாம். நீ கடவுளின் பேரில் ஏமாறுறிய, உன் தப்பா அவன் தப்பா? யார் தப்பு? கடவுள் இருக்கிறாருன்னா முன்னாடி வர சொல்லுன்னு சொல்லி ஒருத்தன் தர்க்கம் பண்ணி தானுங்கிறான். முன்னாடி தான் இருக்குதுனாக்கா என்ன ஆவான்? உனக்கு புரியவே இல்லை. கடவுளாக வரலாம் மாட்டார், இங்கே தாங்கிறாரு. எங்கன்னா தான் அவர் வரணும். கதை தெளிவாக சொல்லிட்டு வச்சுக்கிறான். சிவனை கூடவே இல்லையா தக்கன். கடவுளை கூப்பிடாம ஒரு வேலி நடத்துறானாக்கா உனக்கு புரியலையா? உனக்கு லூஸு. நீ என்ன நினச்சின்னுக்கிற? மீன் தண்ணியை கூப்பிடுமாடா மாங்கா? கடவுள் இருந்துன்னு கடவுளை கூப்பிடுவாங்களா? லூஸா நீ? கடவுளுக்குள்ளவே இருந்துன்னு கடவுளை கூப்பிட்றேன்னா நீ முட்டா பையனும் உனக்கு உணர்வே இல்லை. நீ என்ன நினச்சிங்கிற? வெற்றிடமா இருந்தால் அது ஒன்றும் இல்லை நினச்சிங்கிறது யார் தப்பு? ஏமாந்த சோனகிரி நீ. அப்புறமா என்ன வர கேட்குற ஏமாத்துறாங்களா உன்னை? நீ தான் ஏமாந்துட்டுக்கிறிய. உன்னை தனியாக வர ஸ்பெஷலாக ஏமாத்தணுமா? நீ ஆல்ரெடி யார் தான் ஏமாந்த சோனகிரி. அவன் என்ன வந்து கேட்குற யாருன்னா ஏமாத்துறாங்களான்ட்டு. ஏமாறாதுன்னு சொன்னால் ஒத்துக்கிறியா? நான் என்னை ஏமாத்துறான்ற என்ன போய் என்ன சொல்ற? என்னை ஏமாத்துறேன், நான் அழகாவே இல்லை, என்ன போய் அழுகணும் ஏமாத்துறேன் நீ? ஐயோ நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒரு திருடி முள்ள மாதிரி மூச்சு வைக்கின்றா ஒத்தி. நானா பண்றது? இவர் சொல்லித்தான் நான் நல்லா இருப்பேனான்னு கேட்குறான் ஒருத்தன். நான் என்ன பண்றது? நான் ஒண்ணுமே சொல்ல, நல்லா இருன்னு. என்ன தப்பு? ஓத்தா கூட சொல்லலையா நல்லா இருன்னு சொன்னேன். இவர் சொல்லித்தான் நான் நல்லா இருப்பேனான்றான். இப்போ நான் ஏமாத்தேன்னா நல்லா இருன்றது ஏமாத்துற வாத்தியா? என்ன பண்றது? சரியாருன்னு சொல்றேன். என்ன இப்போ பிரச்சனை? எனக்கு பயமாகுது உங்ககிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? நீ நாயா நிறையா யாரு என்னை பார்த்து பயப்படுற? நீ சிங்கன்னு கூட எழுதி வச்சுக்கிற கீழே.
நான் மானுக்கு சொல்கிற மாதிரி சொல்லடா, சிங்கத்துக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னே எழுதி வச்சுக்கிறேன். இவ்வளோ சொல்லியும் புரியலாம், நான் என்ன பண்ணுறது? இந்த ஏமாறுறது எப்போ உனக்கு புரியுதுன்னு கேட்குறேன். நீ தான் ஆல்ரெடி ஏமாந்துட்டி, அப்புறம் பண்ணால் உன்னை தனியாக ஏமாற்றணும்னு கேட்குறேன். பிறந்ததே ஏமாந்தது தான். நீ பிறந்தே அதுவே என்ன தான் ஏமாந்துட்ட. சந்தோஷமா இல்லையா? அப்போ யார் தான் நீ? ஏமாந்துட்ட. நீ யாரை ஏமாற்றி என்ன பண்ண போகிற? எதை ஏமாத்துற? இங்கே இருக்கிற நண்டு தான் நீ ஏமாற்ற முடியும். வாளுக்குதுன்றதுனால. உனக்கு வால் இல்லாமல் அமைச்சிருந்தாருன்னா கடவுள் எதை ஏமாற்றிருப்ப? நரிக்கு வால் இல்லைனா நண்டை எப்படி ஏமாற்றிருக்க முடியும்? மனுஷனுக்கு அறிவு இருந்தாலும் அவனால் ஏமாற்ற முடியுது. கரெக்டா? அவனுக்கு குத்த அறிவு உனக்கு கொடுக்கலையா கடவுளே? குத்துறாரே இல்லையா? உனக்கு கடவுள்னா எனக்குண்ணா? நீ புனிதமானவனா நான் யாரு கேட்கணுமா இல்லையா? அதுக்கு எல்லாத்தையும் சுருக்கின்னு உட்கார்ந்தது தான் கடவுள் தெரியுமா? அப்போ எனக்கு தெரியாது. நானும் சுருக்கிறேன்னு சுருக்கி உட்காந்துப்பாரு. கேளு, கேட்காது யார் தப்பு? அவருக்கு தான் கடவுள் வரை எனக்கு வராதுன்னு சொன்னது யார் தப்பு? அவர் தான் மகான், நான் மகான் இல்லைன்னு சொன்னது யார் தப்பு? எந்த நாய்னா பேசுகிறேன், நீ எப்படி ஆகுற? நான் எப்படி அழகாக பேசுகிறேன்? எப்போ ஒருத்தன் கமெண்டே வச்சுக்கிறான், அவர் புக்கையே படிப்பேன், அவர்கிட்டருந்தே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன், அவர் தப்புன்னுவியா? ஏன்டா அவன் தப்புன்னு எனக்கு சொல்லி கொடுத்துறான். என்ன பிரச்சனை? அவன் புக்கில் அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு நான் ஒரு பொட்டை, வேலைக்காவது பீஸு, காலைல தாலி கட்டி சாயந்தரம் விட்டு போயிடுறேன்னு சொல்லிக்கிறான். நான் என்ன பண்ணுறது? ஆமாம், சுயத்தம்பட்டை வச்சுக்கிறான். என்ன பிரச்சனை? தெளிவாக சொல்லிடுறான். காலைல தாலி கட்டினேன், சாயந்தரம் விட்டு ஓட்டேன், புக்கு படி சொன்னேன், படிக்கல, புக்கு படிக்காது எனக்கு எது நிற்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? பொண்டாடி கட்டி புக்கு படி சொல்கிறேன்னா நீ ஏமாந்தே நான் ஏமாந்தேனா? அவன் ஏமாத்தினானா? அவன் தப்பா உன் தப்பா ஏன் தப்பா? கவனமாக இருக்கிறவன் எப்படி குற்றம் செய்ய முடியும்? ஒழுக்க சீலன் எப்படி குற்றம் செய்ய முடியும்? தன்னை மதிக்கிறவன் எப்படி தப்பு செய்ய முடியும்? தன்னை மதிக்கிறவன் செய்யறது தப்புன்னு ரைட்டுன்னு மற்றவங்க பேசிக்கலாம். அவன் எங்கே ஏமாத்தினான்? சாப்பிட்டா ஏமாத்தினான்னு சொல்லுவியா? ஏமாத்தினான்னு சொல்லுவியா? 2 பேர் போயிடறானுங்க. ஒரு பறையர் விவசாயம் முடிச்சுட்டு சாப்பாடு போட்டுக்கிறாரு, களியும் மாட்டுக்கறியும் குத்துக்கிறாரு. 2 பேருமே சாப்பிட்டுக்கிறானுங்க. ஒருத்தன் உட்கழிச்சிக்கிறான். என்னடா சாப்பிட்டா? மாட்டுக்கறியா சாப்பிட்டேன் நிற்கிறாரு. நீ கூட அதானே சாப்பிட்டேன்? நான் மாட்டுக்கறி சாப்பிடலையே, பசி எடுத்து சாப்பிட்டேன். நீ சாப்பிடும் போதில் என்ன நினைப்பில் சாப்பிட்ட? பிரச்சனை எங்கே? பசிக்கு சோறுன்னு பார்ப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? இதில் சைவங்க தான், மயிருக்கு தான், மட்டைக்கு தான், மாங்காய்க்கு தான். நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்த குசு விட்டு மங்காயம் எடுத்தாலும் என்ன பண்ணுவேன்? கேன்டீனில் எதில் இருக்கிற குப்பையை பெருக்காமல் ஒருத்தர் சோறு ஆக்கிக்கணும் எப்படி செஞ்சுருப்பா? அர்த்தா போட்டு கழுவை செஞ்சுருப்பா? அப்புறமா எப்படி செஞ்சுருப்பா சொல்லு? அப்படி தான் இருந்திருக்கும். சாப்பிட்டு தான் அவனை தலையெழுத்து என்ன பண்ணுறது? ஜீரணமாயிடுச்சா இல்லையா? வேலை முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு தானே? புரியுதா? இப்போ எது தப்பு? ஏமாத்துறதா ஏமாறுறதா? யாருன்னா பேசுனாங்கன்னா நம்மளை ஏமாத்துறாங்களா, நம்ம ஏமாறுறோமா? வாழ முடியுமா? வாழ முடியுமாங்க? பிரபுக்கிட்ட போய் பேசும்போது பிரபு நம்மளை ஏமாத்துறானா, நம்ம அவனை ஏமாத்துறான்? வாழ முடியுமா? ஏதாவது அவன் தலையை சூப்பர்வைசர் ரைட் அவன் இந்துன்னு போடான்ட்டு நம்ம என்ன பண்ணுங்க? சில நல்ல வேலை தெரிஞ்சவங்களாம் மதிக்க மாட்டான் சூப்பர்வைசர்லாம். சூப்பர்வைசர் அவனை தான் டார்கெட் பண்ணி போய் வேலை கிட்ட ஓனர்கிட்ட சொல்லுவான், வேலையை விட்டு எடுத்துருவான், கம்பெனியும் மூட்டுருவாங்க. பிரச்சனை எங்கே தான் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூப்பர்வைசர்னு ஒருத்தன் வரான் பாரு, அவன் தான் அந்த கம்பெனிக்கு லாஸ் பண்ண போகிறான்னு அர்த்தம். நீங்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? யார்கிட்ட கவனமாக இருக்கிறீங்க? நீங்கள் யாரை நம்புறீங்க? சம்பளம் வாங்குறவனுக்கு மதிப்பு எதிர்பார்ப்பான். சூப்பர்வைசர் என்ன எதிர்பார்ப்பான்? மதிப்பை எதிர்பார்ப்பான். வேலை செய்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? மதிப்பு கொடுக்க மாட்டான். ரூலே இருக்குது, கம்பெனி ரூல் இருக்குது. நீங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் விசிட் பண்ணி ஒர்க்கரை அங்கே போய் என்கொயரி பண்ணக்கூடாது. அங்கே அவன் அவங்க அம்மா பிரிட்டி வேடெலாம் பேசலாம். லேத்து வேலை செஞ்சுக்கிறாரு, தூக்குறாரு, மொத்தான்னு தூக்குவான். நீ அங்கே போய் ஏன்டா நீ என்னன்னு கேட்பான். யார? ரூல் இது, கம்பெனிலாம் இதெல்லாம். என்கொயரி பண்ணால் கம்பெனிக்கு கூப்பிட்டு வச்சு ஆஃபீஸில் ஏசி ரூமில் சில்லுன்னு உட்கார வச்சுட்டு கேட்கணும். புரியுதா? அவன் சூடாக வேலை செய்ய போய் என்ன பண்ண முடியாது? சூப்பர்வைசர் போய் கேட்கக்கூடாது. ரூல் அது. கேட்டில் போனீங்கன்னா கேஸு கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா செல்லாது. போர்டு எடுத்து அடிப்பானுங்க. டபிள்யூஎம்ஏ ஜிஎம்லாம் போனால் கரெக்டாக ஹெல்மெட்லாம் போட்டுன்னு போனோம். ஏன் தெரியாத ஊக்கு ஊந்துடும், தெரியாமல் ஊந்துடும். அது தெரிஞ்சுதான் ஊந்துருக்கோம். ஊக்குக்கு தெரியாது, ஊக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிடலாம். நான் என்ன பண்ண முடியும்னுவான். அப்போ ஏமாற்றத்தெல்லாம் எங்கே நடக்குது? எங்கே? உனக்கு ஏமாற்றத்தை கற்றுக் கொடுத்ததே தப்பு. எங்கே ஏமாந்த நீ?
எப்படி ஏமாற முடியும்? உன்னை வளமாக வச்சுக்காதது நீ அங்கேயே ஏமாந்துட்டேன்ற. நான் உன்னை பிறகும்போது எங்கே ஏமாந்து கொடுக்கணும் தான் பிறகுறேன். யாரோ ஒரு ஏமாந்து சோனகிரி இருப்பான், பொம்மையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுன்னு இருப்பான், ஏதோ மதம் மயிரெலாம் புரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த நாய்கிட்ட வந்து நீ என்ன ஆவ? அதே மாதிரி தான், அதே மாதிரி ஒவ்வொன்றுவே. அம்மாலாம் ஜம்பட்டி ஜிம்பட்டின்னுவே, செம்பட்டி. கறி சாப்பிட்றவங்களாம் பீ சாப்பிட்றாங்கன்னுவே. நீ நேரடியாக பீயே தான் சாப்பிட்டு நிற்ப. ஆமாம், தேனு நக்குன்னு நிற்ப. நீ நக்குறது பீன்னு உனக்கு தெரியாது. அது தேனா பீயா சொல்லு? ஈயோட பீ அது என்ன சொல்லுங்கிற? அது பேரு மாடு போட்டால் சாணின்ற, மனுஷன் போட்டால் பீன்ற, தேனு போட்டால் தேனுன்ற, ஈ போட்டாக்க தேனுன்ற. என்ன தேனுன்னா ஈயோட பீ சொல்லி பாரு. இல்லைன்னு சொல்ல. அதுவும் வாயில் பாட்டுன்னு கொதிப்பி காலில் வர ஏற்றுன்னு வந்து அதில் பேர வேண்டியதெல்லாம் உள்ளே பேண்டு பிக் பண்ணி ஓட்டி ஆக்கி அதில் உள்ளே வச்சிருந்து அது புழுங்களெல்லாம் அதிலே போட்டு என்ன கருமெல்லாம் பண்ண முடியுமோ கொதப்பி வச்சுருக்கோம். அது எப்படி நக்குவே நீ புத்திசாலியா? நீ தேன் நக்குற நீ புத்திசாலியா? உனக்கு பீ நக்குறேன்னா ஒத்துப்பியா? நான் ஏமாத்துறேன்னா? உனக்கு புரியுமா? உனக்கு புரியுமா? இங்கே எங்கே ஏமாற முடியும்னு நான் கேட்குறேன். உனக்கு புரியுதா? ஏமாற்றவும் முடியாது. ஏமாறதுக்கு தகுதியானவன் தானே ஏமாத்துறான். நீ ஒன்றும் பண்ண வேணாம், அவனே வந்து ஏமாந்துருவான். என்ன பண்ண முடியும்? காணலை நீர் என்று மான் கூட்டம் நம்பிடலாம், கனி என்று விளக்கை எண்ணி வீட்டில் பூச்சி விந்திடலாம். அதோட மோசம் நீ. ஆமாம், அப்படியே உருகுனா போதும். அன்பே பிரதானம், அன்பாக இருக்கணும். அன்பு தான் அது. அன்பே சிவம். முதல்ல வேற இன்னும் சொல்லி வாழ்க்கை வேண்டுக்கெல்லாம் சொல்லி பார்த்தா வேலைக்கு ஆகல. இப்போ அதை விட ஒரு ஞானம் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இப்போ அன்பே சிவம். முதல்ல வாழ்க்கை வேண்டுக்கா, இப்போ நாளைக்கு சிவயோகியே சிவம்னு சொல்லுவான். யாருக்கு தெரியும்? மேட்ரு இவ்வளோ தான். உறுதி ஜனக்கா சொல்லுவான் சிவயோகியே சிவம்ட்டு. நான் கூட வாழ்ந்தேன் புரியாமல் போயிடுச்சுன்னுவான். போன பேர் சொல்லுவான். நம்ம பிரச்சனை என்ன? நம்ம வரும்போது வாழ்ந்துட்டு கொண்டாடிட்டு போயிருப்போம். அப்புறமா யோசிச்சு ஆமாம்ல வாழ்ந்துருக்கலாம் போல இது. நான் வயசாகிட்ட பேர். கண் கெட்ட பின்னே சூரிய உதயம். இப்போ யார் ஏமாந்தது? கடவுள் எத்தனை வாட்டி இதயத்தை துடி வச்சுன்னுக்கிறான். ஒரு முறை நினச்சி நன்றியோடு சொன்னேன். என்னடா யாரா இதை ஆட்டி வச்சுங்கிறாங்க. ஒரு முறை தொட்டு பருவம் இதயத்தை தொட்டு ஆட்டினுக்கிறானே அவனை ஒருத்தன். யாரா ஆட்டுறது? எவனா உள்ள உட்காந்து ஆட்டினுக்கிறீங்க? கொஞ்சம் நிறுத்துறான்னு சொல்லி பாரு. மரியாதை விட்டு போய் யார் மேலே மரியாதை இல்லாமக்கிற? இன்னும் சும்மா சத்தம் போட்டுக்கிற கவர்னர் சொல்லுங்களேன். யார் ஏமாந்துவங்க? உன்னை மதிரான்னு சொல்கிறேன், நான் உன்னை ஏமாத்துறேண்ணா? அப்போ நான் என்ன மதியத்துக்கு உனக்கு ஏன் காசு கொடுக்கணும்? உன்னை மதியம்னா கொடு, இல்லைன்னா கொடுக்காத. சொர்ணம் கட்டு போய் வாழ்ந்துட்டு போய் என்ன பிரச்சனை? என்ன தெரிஞ்சது நான் ஏன் காசு கொடுக்கணும்? அப்படித்தான் அது என்ன பண்ணுறது? நான் வாழ் தேவையில்லையா? ஒத்துப்பியா நீ? நான் ஒரு கோமன் கட்டு வந்து உட்காந்து சொன்னால் ஒத்துப்பியா? ஒத்துப்பியா? சும்மா பேச்சு அதெல்லாம். இங்கே ஏமாத்துறதெல்லாம் கிடையவே கிடையாது. தகுதியானது ஏமாத்துது, தகுதியானது ஏமாறுது. உனக்கு தகுதி இருந்தால் ஏமாறு, இல்லை ஏமாற்றிக்கோ. இது தப்பு ரைட்லாம் கிடையாது. இதில் என்ன கிடையாது? தகுதி இல்லைனா உன்னால் ஏமாற முடியாது. தகுதி வேணும். ஏமாறுறதுக்கு ஒரு தகுதி வேணும். உன்னை யாரும் ஏமாற்றிட்டு இருப்பாங்க, நீ அப்படியே இருப்ப. ஆன்மீகம்னா லெஃப்ட் ரைட் போட்டு நடக்கிறது தான். நல்லா தெரியும் உனக்கு. கோமனை கட்டிருப்ப, கோமனை திருற மாதிரி வேஷ்டி கட்டியிருப்பேன், துண்டு போட்டிருப்ப, குளிரும். நீ ஏமாந்துட்ட. உன்னை யாருன்னா என்ன பண்ண முடியும்? இதில் யார் ஏமாத்துதுன்னு வர கேட்கணுமா? உன்னை யாருமே ஏமாத்திருக்க மாட்டாங்க. நீயே போய் என்ன பண்ணியிருப்ப? புக் எடுத்து வச்சு நம்ம சும்மா போயிருப்ப, இப்போ துண்டு வந்திருக்கும் பார்த்துருப்பேன். அங்கே பார்த்தா அவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் நீங்கள் ஜெயராமனை கூப்பிட்டு வரீங்க, எங்கெங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் நீங்கள் ஏமாந்தீங்கன்னு கேளுங்க. அவர் அழகாக சொல்லுவார். ஆமாங்க நான் இங்கே போனேன். ஒருத்தர் சொல்கிறான் நல்ல மூத்திரம் மீதி சமுத்திரம் ஆயிடுச்சுன்றானே, நீ எப்பேற்பட்டாலும் அவன் அதை ஒத்துணுவதுக்குறானா யார் ஏமாத்தினாங்க? என்ன கதை இதெல்லாம்? யாரும் என்ன பண்ணுவானா? யாரையா? அவங்களே ஏமாந்துருவாங்க. நீ எதுவும் என்ன பண்ண வேண்டியதில்லை. அவங்களே கிடக்குன்னு உடனே ஏமாந்துட்டு போயிடுவாங்க. நீ வந்து உட்காந்து ஒரு தொப்பி ஒன்று பழைய தொப்பி எடுத்து போட்டுக்கோ. டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு ஏமாந்துருவாங்க. ஆமாம், நீங்கள் தொப்பி அம்மான்னு ஆகிடுவீங்க. யார் ஏமாத்தினாங்க? அவங்க பாவம், அவங்க ஏற்கனவே மென்டலி கிராக் ஆகிட்டுக்கிறாங்க. அவங்க யாரை ஏமாத்தினாங்க? இவங்க தானே போய் ஏமாந்தாங்க. ஒரு கல் எப்போனா கூப்பிட்டு என்னை வந்து பூஜை பண்ணுன்னு சொல்லிச்சா? யார் ஏமாத்திங்கிறாங்க? யார் ஏமாந்தது? ஏன்டா இருக்கிறதெல்லாம் விட்டு ஊரில் இருக்கிறலாம் கோயில் இன்னும் மலை மேலே ஏறி உண்டு வந்து செத்துப்பிட்டியே, யார் உன்னை ஏமாத்தினாங்க? மேலே வந்து என்ன வர கேட்குற? நீ வர அவங்க கடவுள் என்னெல்லாம் பேசுறியாமே, இது மாதிரி நான் செத்துட்டேன்னு வர என்னென்ன வந்து கேட்குறது? செத்துட்டு இதான் செத்துட்டு ஏடான்னு கூட ஒத்துக்க மாட்டேன். நான் ஏன் செத்தேன் அதுக்கு சொல்லுன்றான். இந்த மாதிரி திமிர்லான்னா இப்படி தானே சாவுவ? பேய்கெல்லாம் பாடினது தகுது பாராத்தியில் 3 மணி வரைக்கும் தூங்கிடுறது இல்லை.
புரியுதா நான் சொன்னது? யார் ஏமாந்ததுன்னு கேட்குறேன். ஏன் ஏமாறுற? ஏன் ஏமாத்துற? வாழ்கிற அதுக்கு பேர் ஏமாத்துறதா? ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறது ஏமாத்துறதா? அழகு பண்ணிக்கிறதா? லிப்டிக் போட்டு ஏமாத்துறியா? லிப்டிக் போட்டு அழகாக்கிறியா? செயல் ஒன்று தான். ஏமாத்துறியா அழகாக காட்டுறியா? உன்னை என்னை ரசிக்கிட்டோன்னு போறியா? இல்லை நீ எல்லாம் என்னை பார்த்து நொந்து நூடுல்ஸ் சாப்பிடணும்னு போறியா? நீ என்ன நினைப்பலன்னா இப்போ நாங்கள் எப்படி இருப்போம்? எங்களுக்கு விருப்பத்துக்கே இப்போ நாங்கள் அதை கொண்டாடிப்போம் தானே. எங்களுக்கு என்ன வந்து கொண்டாடுற என்ன பண்ணுவான்? ஏமாற மாட்டேன்னு முடிவு பண்ண என்ன பண்ணுவான்? இவ்வளோ சீட்டில் ஷேர் இல்லை, ஷேருங்கெல்லாம் ஏமாந்துட்டு இருக்குது. எவனோ வந்து உட்காந்து பண்ண வந்து உப்பு போட்டு வச்சுக்குது. இது பிளாஸ்டிக் திட்டின்னு இருக்கும். ஒருத்தன் நம்ம எவனோ ஒருத்தன் வருவான். உங்களுக்கு தெரியுமா ஷேர் திட்டுனுக்குது? நமக்கு தெரியல இருந்தாலும் அது ஏமாறலன்னு நினச்சிக்கிறோமா? ஒரு பொருளுமே உன்னை ஏமாற்றும். ஒவ்வொரு பொருளுமே உன்னை வந்து வாழ்த்தும். எப்போ நீ யாரையும் ஏமாற்றத்தில் ஏமாறத்தில்னு முடிவு பண்ணு. இந்த தப்பு ரைட்லாம் கிடையாது, ரெண்டுமே தப்பு தான். நமக்கு என்ன தேவையில்லை, அந்த பக்கமே போக கிடையாது. ஏமாற்றவும் வேணாம், ஏமாறவும் வேணாம். என்ன சொல்கிறது? செவத்துக்கு காது தான் எந்த போட்டேன்னா இப்போ உங்கள் அத்தை அப்படின்ட்டு போ. புரியுதா? கடவுள் பார்க்குறாரு, ஸ்க்ரீன் போட்டு பார்க்க மாட்டாரா என்ன? ஸ்க்ரீன் நல்லா திறந்து விட்டே பண்ணு. கடவுளே பாரு சரியாக பண்ணுறேனான்னு கேளுன்னு அவர்கிட்டே சொல்லு. கடவுள் நல்ல ஒன்று வானான்னுவார். அவர் கற்றுக் கொடுப்பாரு. எங்கள் யோகம் கற்றுக் கொடுத்து தானே போய்க்கிறான். ஏமாத்தினா நான் உன்னை எல்லாத்தையும் சொல்லி தானே போயின்னுக்கிறாங்க. இறைச்சி அறுத்து சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போய்க்கிறேன். இல்லைன்னா அந்த புக்கு நான் உனக்கு கொடுத்துருப்பேனா, ஏஜிருப்பேனே? ஆமாம், நான் கோழில் புரியலன்னு சொல்லிட்டு தானே போய்க்கிறேன். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை சொல்லிட்டு தானே போய்க்கிறேன். எல்லோரும் கூட சேர்ந்து ஒரு புறம்போக்கையும் சேர்த்துக்கிது. ரெண்டு பேருமே முட்டாளுன்றான். ஒருத்த அறிவாளினா இன்னொத்தையும் சேர்த்துக்கிட்ட. நீ நானும் ஒரே அறிவாளியா? நான் அறிவாளி, நீ என்னை கூட இருந்தால் நீ அறிவாளி ஆகிடுவியா? சொல்ல. நம் 4வது கட்டி போவேன், நீ போகலாமா? பாத்ரூமில் போய் வாந்தி எடுத்துகிட்டு வர சனியனை என்னை கூட போட்டி போடுவியா நீ? நாயை நான் இப்போ ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சு சாதாரணமாக ஏந்து வந்து போயின்னு இப்போ என்ன உன் பிரச்சனை? ஏன் போட்டிக்கு வரீங்கன்னு கேட்குறேன் நான். ஏன் ஏமாறுற? அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என்ன வேணும்னு நான் முடிவு பண்ணுறேன்னா யாரை பார்த்து நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏமாற வேண்டியதே இல்லை. அது பெயிண்ட் வச்சுன்னு வெள்ளையாகுதுன்னா இப்போ பிரச்சனை இல்லை. போகும்போதே வெள்ளையாகுதுன்னா இப்போ அது அழகாகுது. ரசி நானும் தான் அழகாகிறேன். வெள்ளை அழகுன்னா கருப்பம் தான் அழகு, கொக்கு அழகுன்னா காக்கா தான் அழகு. அவள் அழகாகிறா பாரு, அவள் அழகாக. அது ஒரு வெறுப்பு. அது மாதிரி அதுவே இந்த குரங்கு மூஞ்சி வச்சுன்னு பார்க்குறது. யார் உன்னை ஏமாத்தினா? அதுவாகுது. உனக்கு என்ன பிரச்சனை? வால் வந்தால் ஏன் பிடிச்சேன்னு கேட்குறேன் நான். பிடிச்சிய முடி குணுக்குதே, விட்டுணுமா இல்லையா? பிடிச்சது உன் தப்பா இல்லையா? நண்டு பிடிக்கிற நரிக்கு என்ன தேவை? கடவுள் இருக்குது இல்லைன்னா கரெக்டாக சொல்லுன்னு தெரியும். உனக்கு புரியுற வரைக்கும் பேசுவே. நான் சிங்கிள் ஷாட் வச்சுருவேன். கடவுள் இல்லைன்னா என்கிட்ட சொல்லவே முடியாது. ஏன் என்கிட்ட கடவுள் இல்லைன்னு எவனா சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லவே முடியாது. இப்போ கூட பகிரங்கமாக சொல்கிறேன், கடவுள் இல்லைன்னா வந்து கற்றுக்கோன்றேன் நான். சத்சங்கத்திலே தெரிய வச்சுன்னு போயிடுறேன்றேன் நான். சூனிய வழியை பார்த்து புரிஞ்சுக்கோன்றேன் நான். கடவுள்லாம் இருக்குது, பாவ புண்ணியெல்லாம் இருக்குது. கடவுள் இருக்குது, பாம புண்ணியம் இருக்குது, கர்மா இருக்குது, வெளிச்ச உடம்பு இருக்குது, உள்ளுக்குள்ளே குண்டலினி இருக்குது, சக்தி இருக்குது. ஆனால் மந்திரம் சொன்னால் மயிர் பிடுங்கலாம் முடியாது. மந்திரத்தால் மோங்கோய். வித்து இல்லாத சம்பிரதாயம் எங்கேயுமே கிடையாது. புள்ள ஓனன்ட்டு தமம்லாம் பண்ணக்கூடாது. தமம் பண்ணி புள்ள வந்துடும். எனக்கு நல்லா அழகான ஆண் குழந்தை அழுது புலம்னா கூட வரவே வராது. ஆமாம், தூக்க வேண்டியதை தூக்கி கயிட்ட வேண்டியதை கயிட்டினா தான் வரும். அதர்வைஸ் அப்படி தான் கடவுள் செஞ்சுக்கிறான்ற நான். அதான் கடவுள். இதில் ஏன் ஏமாந்த? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? என்னால் முடியாதுன்னா ஓகே, என்னால் முடியாது, பெர்டிலிட்டி வேறு யாரோ. என்ன பிரச்சனை? ஃப்ரெண்டு என்ன வந்து வீட்டில் விட்டு ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டு என்ன உன் பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். என்ன பிரச்சனை? அதில் என்ன உன்னா கஷ்டம்? இன்னும் நல்லா யோகிச்சு இல்லைண்ணா சினிமா எட்டுமே காமிச்சே இல்லையா மயிறு? இதை தான் பேசும்போது தான் உனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன ஒழுக்கண்ணா மயிறு? அதான்டா ஒழுக்கமே. கைதை வாழ முடியலன்னா வாழ்றதுக்கு வழியை விட்டு போறேண்ணே. உனக்கு சாப்பிட முடியல, உன் பிரச்சனை என்ன? வெளியே இருந்து ட்ரம் வந்தேன்னா 16 வகையான பீஃப் செஞ்சு குத்தியா இல்லையா நீ? அதுமா என்ன சாப்பிடக்கூடாதுன்ற என்ன புரிஞ்சிச்சானா சொல்கிறேன்ட்டு? ஏமாறத்துக்கு தகுதியானதை நீ என்னவே பண்ண முடியாது. ஏமாறாதுன்னு சொல்லவே முடியாதியா? அது பிறப்பே அப்படித்தான். என்ன பண்ணான்? ஏற்கனவே ஏமாந்து தான் பிறந்தது. ஏமாறத்துக்குன்னே பிறந்திருக்கும். அது என்ன பண்ண முடியாது? ஏமாத்துறதுக்குன்னே ஒருத்தன் பிறந்திருப்பான். நம்ம பரஞ்சோதி பரம்பொருள்.
நிறைய பேர் அப்படி தானே கற்றுறேன், ஏமாற்றி பழைக்க முடியும்னு நினச்சிக்கிறான். கிடையாதுங்க. இந்த உலகத்தை நீங்கள் ஏமாற்றலாம், உங்களை ஏமாற்ற முடியாது. திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்கள் இந்த உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்ததெல்லாம் சரியாக தப்பான்ட்டு. அதனால் சரி தப்பெல்லாம் வெளியே கேட்காதீங்க, உங்களை கேளுங்க. புக்கை பற்றி சரி தப்பு சொல்லாதீங்க. புக்கெல்லாம் படிக்காத ஒரு மனம் இருக்குது பாரு, அதுதான் பரிசுத்தமான மனம். எவ்வளோ படிதான் அவ்வளோ கேடு போயிடும். ஆமாம், என்னடா ஒரு மனுஷன் நீ ஒரு சோறை போட்டு வச்சா கபால்னு எடுத்து சாப்பிட்ற, அழுது புலம்பிட்டு சாப்பிட்ணும்ல. அன்னம் விட்டுவருக்கு என்ன பண்ணேன், ஒருத்தன் ஒன்று சொல்லி வைப்பான். ஐயோ ஐயோ, ஒரு ரிலீஜியஸ் ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ சோறு எப்படி வாயில் தானே சாப்பிட்ணும்னா, எந்த ரிலீஜியஸில் வேறு மாதிரி சாப்பிட சொல்லிடுறான் சொல்லு. சோறை போட்டு கீழே எடுத்து போய் தட்டு சொல்லிவிடுங்க, அவனை சொன்னானே ஏன் சொல்ல? அப்போ அவன் ரிலீஜியஸுக்கு என்ன தெரிஞ்சுது, இப்படி ஏமாற்ற முடியாதுன்னு தெரியுது. எப்படி ஏமாற்ற முடியும்? அன்று உள்ள ஆகாரங்களே எங்களுக்கு தரும். அப்போ நாங்கள் வேலை வெட்டி போத்தோம் இல்லையா? கேளு. நல்ல சோறை குத்த கத்தாவே, நல்ல சோறு நீ உருவாக்குனே குத்தாரா? கடவுளையா குத்தாரு? சமைச்சது யாரு? ஒன்னாட்டி நல்லா வாய் வச்சோன்னு உப்பு தான் சனியை ஏன்டி இப்படி செஞ்சேன்னு கேட்கணும். நல்லா சரி, நல்லா இருக்குதுடி, ரெண்டுமே செய்யணும். அதான் மனுஷனுக்கு அழகு. சொர்ணை கட்டு போய் கம்முன்னு சாப்பிட்டுங்கிற, அதில் வர சொர்ணையும் இருக்கக்கூடாதுன்ற, உப்பு போட்டால் கூட கம்முன்னு ஏந்து போயிட்டான் நம்ம மயிரில். ஒருத்த என்ன கத்துறானுங்க நாய்ங்க, சொர்ணை கட்டு போயிடு, ஏமாந்தது யார் தப்பு? பொண்டாட்டி பெஜர் ஆகிட்டா, உப்பு நிறைய போட்டு பார்க்குறா, கூட சொர்ணை இல்லை இருந்தாலும் இப்படின்னா பேசுவானான்னு பார்க்குறா. சண்டை போட்டாச்சும் மேலே கை போடுமான்னு பார்க்குறா. நாங்கள் கையை திறந்துக்கிட்டே வச்சுக்க முடியாது. அவர் 1-2 கட்டி புள்ள பெற்றுல நான் ஏன் பெற்றுக்கணும்னு சுற்றிங்கிறான். ஏன்னா புள்ள பெற்றுக்கலாம் சொருக்கத்துக்கு போயிட்டுமா நம்ம பிறவி மூப் ஆயிடுச்சு இல்லை. யார் ஏமாத்தனா யார் ஏமாந்தா? உள்ள குஞ்சு சொல்லுது ஏந்துச்சிடா டேய் மகான் சொல்லிட்டாரு, மயிர் பிடுங்காத கம்முன்னு இரு. திருவண்ணாமலை ரங்கராஜ் சொல்கிற காமம் இன்னும் உள்ள வருது, வந்துக்கினே இருக்குது, அடக்க முடியல. ஒத்தடே நீ துருவியாட, நீ மயிறு ஏதுடா திருவண்ணாமலையில் போய் உட்காந்து என்னடா பண்ணுகிற மயிறு? இதுதான் கடைசி வீடியோன்னு போட்டுனே இருக்கிறேன். என்ன சாணிய சுற்றி ஏமாத்தினா யார் ஏமாந்தது யார் தப்பு? இதில் வர குற்றவாளி என்னை வந்து ஏற்கனவே சொல்லி தான் மாட்டினுக்கிறேன். 70 நாள் பாடம் எடுத்து அமைச்சிக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குதுங்க. அது சும்மா அதெல்லாம் அவன் வரணுன்னா நல்லா இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிற மூஞ்செல்லாம் பார்க்காம கொம்முன்னு உட்காந்து நல்லாவா இருக்கா? அதுவும் நாத்தியம்னா இன்னும் கஷ்டம் அதிகமாகிடும். தலை குளிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஐயா அவனுக்கு தப்பாக இருந்தால் நம்ம மயிருக்கு நான் வந்து விட்டு போயிடணும். ஏமாத்துக்கு தப்புனாக்கா ஏமாத்துட்டே வேலையை சுற்றிக்கிறான். அவன் சேர்த்து விட்டு பணத்தை கும்பிட்டுங்கிறான், மரளி திண்டா பாதன்னுங்கிறான். நான் என்ன பண்ணுறது? இது சொன்னால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. நான் என்ன பண்ணுறது? அவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி பேசினா நானும் தான் பேசுவேன். இப்படியே முட்டாளாகவும் இருக்குவேன் முடியாது. பணத்தை சுற்றின்னு வந்தாக்கா ஆயிடுவே. நீ உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏமாத்திங்கிறான் சுற்றி நீ என்ன பண்ணுகிற? என்ன பண்ணுகிற? உடனே கடவுளே இல்லைன்ற அளவுக்கு ஏமாத்தினா கடவுள் இல்லையா? ஏமாந்து பயந்து போய் கடவுள் இல்லைன்ற. கடவுள் இருக்குது, நான் இருக்கிறேன்னா கடவுள் இருக்குது, நீ இருக்கிறன்னா என்ன இருக்குது? கடவுள் இருக்குது. கடவுள் இல்லாமல் நீ இல்லை. இந்த இயற்கை வளங்களெல்லாம் நீ இல்லாமல் இல்லை. நீ இருக்கிறனாவே உனக்கு தான் நிலா, உனக்கு தான் சூரியன், உனக்கு தான் காற்று, உனக்கு தான் எல்லாம். நீ ஏமாந்து போய் அனுபவிக்கலாம் யார் தப்பு? கேடு கட்டு போய் நிற்கிற. 500க்கும் 1000த்துக்கும் நீ எப்படி புரளலாம்? கோடியில் புரளலாம். என்ன நேரம் வானா என்ன? நல்லா இருக்கிற வழியை பாருங்கள். இந்த ஏமாறுறவன் கதையை பார்க்காதீங்க. நீங்கள் ஏமாறக்கூடாது, நீங்கள் ஏமாற்றக்கூடாது, அவள் தான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.